எல்லாருமே ஆசையாக விரும்பி சாப்பிட்ற குழிப்பணியாரம் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்: 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 டம்ளர் உளுந்து. இது எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சிடணும். இதுக்கு தேவையான பச்சரிசி 2 டம்ளர். இது குண்டு அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பச்சரிசியை தனியாக ஊற வச்சிடணும். அரிசியில் 1/4 அளவு தான் உளுந்து எடுத்துக்கிறணும். தனித்தனியாக ஊற வச்சு அரைச்சி ஒன்றா இட்லி மாவு மாதிரி கலந்து வச்சுக்கிறணும். மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்தே கலந்து வச்சிடணும். கலந்து 7 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு 7 மணி நேரம் புளிக்க வச்சு புளித்த மாவில் தேவையான இனிப்பு வெல்லத்தை நல்லா பொடியாக நுணுக்கி மாவில் கரையிற அளவுக்கு நுணுக்கி வச்சுக்கிறணும். தேங்காய் பூ சேர்த்து நல்லா ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் மாவு அரைக்கும் போது ஏலக்காய் சேர்த்து அரைச்சி கலந்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஏலக்காய் சேர்க்க தேவையில்லை. அப்படி சேர்த்து அரைக்கலைன்னா இப்போ ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். வெல்லமெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா குழிப்பணியாரம் செய்யலாம். இப்போ குழிப்பணியாரம் பாத்திரம் சூடானதும் மாவை அரை குழிக்கு ஊற்றிக்கணும். நிறைய ஊற்றுனீங்கன்னா எல்லாம் ஒன்றா ஒட்டிக்கிறோம். நெய் ஊற்றியும் செய்யலாம். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெயிலையும் செய்ய ரொம்பவே ருசியாக இருக்கும். மாவை ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் மேலே நெய் விட்டு கொஞ்ச நேரம் வெந்ததும் திருப்பி விட்டுடலாம். இது மிதமான சூட்டில் தான் செய்யணும். இப்போ திருப்புறதுக்கு அழகாக வருது. இந்த குழிப்பணியாரம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஆசையாக விரும்பி சாப்பிட்ற ஒரு பலகாரம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. நல்லாவே வெந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ எடுத்துடலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ சாப்பிட தயாராகிடுச்சு குழிப்பணியாரம்.